வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வரும். அப்படியே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம். மெயினாக லைக் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தலைப்பு என்னன்னா, சமுதாயத்தில் பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறேன். நாட்டில் நிறைய பெண்கள், அதாவது ஆணுக்கு பெண் நிகராக இருக்காங்க. சமுதாயத்தில் இருவர் சம்பாதிச்சாதான் சாப்பிட்லாம், வருமானத்துக்கு தகுந்தது எல்லாம் வாங்கலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே போல் பெண்கள் எல்லாமும் அந்த காலத்தில் படிக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு 8th 10th +2 ஒரு டிகிரி அதோடு நிறுத்திக்குவாங்க. இப்போல்லாம் ஆண்களை விட பெண்கள் டேலண்ட்டாக காலேஜு எல்லாமே டபுள் டிகிரி நிறைய படிச்சிடுறாங்க. காலேஜுக்கு வேலைக்கு போகிற அளவுக்கு படிக்கிறாங்க. எல்லாமே டாக்டர் இன்ஜினியரிங்னு முடிக்கிறாங்க. அதே போல் வேலைக்கும் போயிடுறாங்க. கை நிறைய காசு, அதாவது ஆம்பளைங்க 1 லட்சம் வாங்கினா இவங்க 120 அப்படிங்கிற மாதிரி நல்லா சம்பாத்தியம் பண்ணுறாங்க. தானே வந்து வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது 1 வருஷமோ 2 வருஷமோ வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது. திரும்ப அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், ஒற்றுமையின்மை, சின்ன சின்ன ப்ராப்ளம், 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போயிடுது. ஒன்றோட ஒன்று பிரிவினையை நோக்கியே போயிட்டுருக்கு. இந்தமாரி நிறைய பெண்கள் பிரிஞ்சிடுறாங்க. அவங்க சமுதாயத்தில் 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை, விவாகரத்து வாங்கிக்கிறாங்க, இல்லை வந்து வாங்காமலே பிரிஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய பெண்கள் நல்லா சம்பாத்தியம் கையில் இருக்குங்க. அதனால் அவங்க வந்து தன்னிச்சையாக வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு குழந்தைங்களுக்காக வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நல்லா பாதுகாப்பான ஒரு ஏரியாவில், காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல பாதுகாப்பாக செக்யூரிட்டியோடு இருக்கிற இடமா பார்த்து ஹவுசிங் போர்டில் வந்து குடி போயிடுறாங்க. அழகாக பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. டேலண்ட்டாக படிக்கிறாங்க. பிள்ளைங்களும் நல்லா வேலைக்கு போயிடுறாங்க. அவங்களும் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு குழந்தைகளை வளர்த்து நல்லா ஆளாயிடுறாங்க. ஏங்க இந்த அவசரம்? வாழ்க்கை துணைங்கிறது லைஃப் லாங் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியோட, ஒற்றுமையோட, பாதுகாப்போட, குடும்பங்கிற வட்டத்தில் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்ல ஒற்றுமையோடையும் சமுதாயத்தில் ஒரு பேரோடையும் வாழணுங்கிறதுக்காக தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஆண் பெண் இருவரும் திருமணம் முடித்து வைக்கிறாங்க. அந்த பந்தத்துக்குள்ளே நுழையும் போது கருத்து வேறுபாடுகள் வராமல் வந்தாலும் அதை சரி செஞ்சுட்டு ஒற்றுமையாக வாழ கற்றுக்கணுங்க. இல்லாமல் பல குடும்பம் இன்றைக்கி தத்தளிக்குது. சில பேர் அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சில பேர் அது வந்து ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கி வியாதியஸ்தியாக ஆயிடுறாங்க. வியாதியை வைத்தியம் பண்ணிக்கிட்டே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் உள்ள குழந்தைங்க இப்படி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அப்பா அம்மா பார்த்து முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, நீங்களே தேர்ந்தெடுக்கிறீங்களா, நல்லதாக தேர்ந்தெடுத்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு, இல்லை நீங்களே தேர்ந்தெடுத்ததுனால அதை விட்டு கொடுத்து போகிற தன்மை இருக்கணும். அவங்களுக்கு நிகராக நீங்கள் இருக்காதீங்க. சமூகங்காக இருந்தோம்னா ஒற்றுமையாக வேலையிலையும் மற்ற எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுறதையும் சமமாக இருக்கணும். கருத்து வேறுபாடு வரக்கூடாது. கருத்து வேறுபாடு வந்ததுன்னா அதை சரி செய்ய கற்றுக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க. நீங்கள் புரிய வச்சிங்கன்னா திரும்ப அவங்க அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. எதையுமே இருவரும் ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா பிரச்சனையே வராதுங்க. தமிழ்நாட்டில் யாரை எடுத்துக்கோங்க, 100ல் 20 பேர் 30 பேர் கணவனை பிரிஞ்சு தாங்க வாழுறாங்க. அதாவது அந்த ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு திருமணத்தை எட்டி இருந்தாலும் இந்த பெண் வந்து தனித்து தான் வாழறான். அதாவது இன்னொரு ஆண் மகனை திருமணம் செஞ்சு சண்டை சச்சரவுகளோடு வாழ விரும்பாமல் தன் மகனும் மகளுக்காகவே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அதுங்களை நல்லா படிக்க வச்சு அதுங்களை ஒரு வேலைக்கு போயிட்டு அதுங்களுக்கு திருமணம் செஞ்சு அந்த சந்தோஷத்துலேயே அவள் வாழ்ந்துட்டுருக்கான். அந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கோங்க. அப்பா அம்மாவை மதித்து வாழ கற்றுக்கோங்க.
அவங்க நல்லது தாங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது பெற்று எடுத்து வளர்த்து ஆனா அவன்னா அம்மா அப்பா 1 2 இப்படின்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்து நமக்கு வந்து அம்மா அப்பா தாத்தான்னு சொல்லி கொடுத்து தான் நமக்கு பேச்சை வரவழைக்கிறாங்க. அந்த பேச்சை வரவழைக்கிற தாய் வந்து நமக்கு கெடுதல் செய்ய மாட்டான்னு நம்பி இருக்கணும். அந்த நீங்கள் வளர்ந்த அப்புறம் நீங்கள் வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆகிடுறீங்க. 15 வயசுக்கு மெச்சூர் ஆகிடுறீங்க. நீங்களா ஒரு ஆண் மகனையோ பெண் ஆண் மகனையோ ஆண் வந்து ஒரு பெண்ணையோ தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது சமுதாயத்தில். ரைட்டு. அது நல்லதா கெட்டதாங்கிறது பெற்றவங்களுக்கு தான் அது தெரியும். நீங்களே முடிவெடுத்து நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களே 2 வருஷம் கழித்து பிரிஞ்சு இதெல்லாம் நல்லாவா இருக்குது? அதனால் தயவு செஞ்சு அப்பா அம்மா பேச்சை கேளுங்க, நல்ல வாழ்க்கையை வாழுங்க, சந்தோஷமாக இருங்க, பிள்ளைங்களையும் நல்லா வளர்க்க கற்றுக்கோங்க. அதாவது நம்மளை எப்படி அப்பா அம்மா வளர்த்தாங்களோ அதேமாரி நீங்களும் அப்பா அம்மாவும் ஆகி அந்த குழந்தைங்களை வளர்க்குறீங்க. ரைட்டு. ஆனால் அவசரம் வேண்டாம். அவசரமாக சண்டை போடாதீங்க, அவசரமாக கல்யாணம் பண்ணாதீங்க. அவசரமாகவும் கல்யாணம் ஆகிட்டுன்னா குழந்தை பெற்றுக்கிறது வேண்டாம். கொஞ்சம் நாள் கழித்து தள்ளி போடுங்க. அதுக்குள்ளே கருத்து வேறுபாடு இல்லாமல் உங்களுக்குள்ளே நல்ல அன்பு சமரசமாக இருந்து நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் குழந்தை குட்டி பெற்றுக்கலாம். கொஞ்சம் இடையில வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி அப்பா அம்மாட்ட சொல்லி சம்மதத்தோடு திருமணம் செஞ்சு நல்ல ஆசீர்வாதத்தோடு நீங்கள் குடும்பம் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தாங்க எல்லோரும் நினைப்பாங்க. யாரும் வந்து வெறுப்போ வேற்றுமையாக நினைக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு பெற்ற தாய் தகப்பனை மதித்து அவங்கக்கிட்ட ஒரு தோழனா தோழியாக நினச்சி அம்மா அப்பாவை பாசத்தோடு உங்களுடைய மனசில் உள்ள ஆதங்கத்தை, உங்களுடைய கருத்து வேறுபாடுகளை, உங்களோட இருக்கிற மனசு என்ன கஷ்டத்தில் இருக்குது, என்ன நீங்கள் சஜெக்ஷன் எடுத்திருக்கீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் அம்மா அப்பாட்ட சொல்லி நான் செய்கிறது தப்பா ரைட்டா, எனக்கு இதுலேருந்து மீள முடியல, இதை தான் எனக்கு வேணும், இப்படி தான் செய்யணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை பார்த்து நல்ல முறையாக செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி சமமாக நீங்கள் பேசிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் ஒற்றுமையோட சமரசத்தோடு அந்த திருமணத்தை நடத்தி வச்சு நல்லபடியாக வாழ கற்றுக்கோங்க. அவசரப்பட்டு வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும். அதனால் 2 பேரும் ஒத்துமையாக இருந்து குழந்தைங்களை வளர்த்தெடுத்து சமுதாயத்தில் நல்ல மக்களோட மக்களாக வாழ கற்றுக்கோங்க. இதுதாங்க ஒற்றுமை எல்லாருக்கும் வேணும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.